அதான் நினைச்சதுக்கு மீறி அடிச்சாச்சுல. இப்ப எதுக்குடி என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? உனக்கு தெரியாதாக்கும் நான் எதுக்கு முறைக்கிறேன்ட்டு. நீ எதுக்கு சிரிக்கங்கிறதுல இருந்து எதுக்கு முறைக்கங்கிறது யாருக்குமே தெரியாது சரியா? என்ன காரணம் சொன்னாதான் தெரியும். அந்த கடைக்காரங்க கிட்ட வச்சு நீ என்ன சொன்னியா? கடைக்காரங்க கிட்ட வச்சு நான் என்னடி சொன்னேன்? நல்லா யோசனை பண்ணி பாரு கொஞ்சம். தீபி அதான் உனக்கு பிடிச்சதா எடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஹோட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சாப்பிட தானே வந்திருக்கோம், இல்ல வீட்டுக்கு கிளம்பவா? அடடி பிடிச்சதை எடுத்தா போதுமா? அங்க வச்சு சித்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னடி சொன்னாதானே தெரியும். சும்மா ஏதாவது புதிர் வச்சு பேசிட்டு இருப்பியா? இந்த பொண்ணு இப்படிதான் ஒன்னொன்னா கேட்டுட்டே இருப்பா. அதனால எல்லாத்தையும் எடுத்து போட வேணாம்னு சொல்றாங்க அங்க வச்சு. எனக்கு எவ்வளவு இதாயிட்டு தெரியுமா? இப்ப என்ன அது சொன்னா? அப்படி சொன்னா ஒண்ணும் தப்பு இல்லையே. அதானே நீ கடைக்காரங்க கிட்ட இருந்து அவ்வளோதையும் எடுத்து போட சொல்லிட்டு இருந்தோம்னா எவ்வளவுதான் அவங்களும் எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு செப்பல் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். ஆமா அந்த அங்கிள் ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க. தீபி ஒண்ணு கூட செலக்ட் பண்ணவே இல்ல. கடைசியா உள்ளதான் செலக்ட் பண்ணா. இப்ப யாராச்சும் உன்ட்ட ஏதாவது கேட்டமா? ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு இருக்கியா? தேவையில்லாம இதுல எதுக்கு நீ வந்து தலையிட்டு இருக்க? உனக்கு செப்பல் எங்க அப்பா எடுத்திருந்தாங்கல்ல, அப்ப நான் ஏதாவது சொல்லணும் உன்ன. சரி விடு, இப்ப சாப்பிட தானே வந்திருக்கோம், சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதே. அம்மா என்ன சாப்பிடுறீங்க? பூமாரி தோசை ஓகேவா? எனக்கு எதுனாலும் ஓகே தான். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். வீட்ல வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க தான் அவசரமா சாப்பிட்டுட்டு போகணும்ட்டு இங்க வந்துட்டீங்க. நான் எங்கடி வந்தேன்? இவ தானே கூட்டிட்டு வந்தா. ஆமா இங்க வந்து தோசை சாப்பிடுறதுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேனோ. அதானே ஏதாவது வித்தியாசமா வாங்கி தருவீங்கன்னு பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் தோசை பூரியா? ஐஸ்கிரீம்ல என்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்கு? ஏய் சும்மா இரு. ஐஸ்கிரீம்ல இப்ப சாப்பிட கூடாது. ஏன் ஐஸ்கிரீம் எதுக்கு சாப்பிட கூடாது? ஆமா இப்போ உள்ள கிளைமேட்ல ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது. அதனால கொஞ்சம் அமைதியா இரு. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? டின்னர் சாப்பிடறதானே வந்திருக்கோம். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அதெல்லாம் முடியாது சரியா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத்தனை நான் சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு வருவேன் பாத்துக்கோ. ஏடி தீபி என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்த? செப்பல் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு தானே கூட்டிட்டு வந்த. இப்போ என்ன அடம் பண்ணிட்டு இருக்க? அப்படிதான் அடம் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சது கூட நீ வாங்கி தர மாட்டியோ? அன்னைக்கு அப்படிதான் நான் பீஸா வாங்கி கேட்டேன். அது கூட நீ மழுப்பி வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டீல. இன்னைக்கு தான் நம்ம இங்க வந்துட்டோம்ல. எனக்கு இங்க என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அத்தனை நான் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவேன். இல்லன்னா நான் வர மாட்டேன். சரி பூமாரி உனக்கு என்ன வேணும்? அதே தானா? ஐயோ சித்தி எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாத்துக்கோங்க. நான் சும்மா தான் தீபி கூட சேர்ந்து கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும் பாத்துக்கோங்க. ஆமா அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நல்ல வேஷம் போடுவியா? ஏன் உனக்கும் ஐஸ்கிரீம் அது இதுன்னா சாப்பிடணும்னு ஆசை கிடையாதோ? அதெல்லாம் ஆசை இருக்குதா? ஆனா சித்தி வேணான்னு சொல்றாங்கல்ல. வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாது. அப்புறம் ஏதாச்சுன்னா அப்புறம் சித்தி தானே வருத்தப்படுவாங்க. அடேங்கப்பா அப்படியே வருத்தப்பட்டு போறாங்க. போறியா விட்டு? சரி யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத்தனை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இதோட லாஸ்ட். இனி கடைக்கு கூட்டிட்டு வந்தா தானே. ஃபர்ஸ்ட் 2 தோசை கொண்டு வந்துருங்க. பூமாரி உனக்கு என்ன வேணும்? எனக்கு பூரி ஓகே. 2 தோசை 1 பூரி. அப்புறம் இந்த இருக்காள்ல ப்ளூ சுடிதார், அவளுக்கு என்ன வேணும்ட்டு அவள்கிட்ட கேட்டுக்கோங்க. என்னடி உனக்கு என்ன வேணும்ட்டு அங்க சொல்லு. சும்மா ஐஸ்கிரீம்ல என்னலாம் இருக்கு? எல்லாமே இருக்கு பாப்பா. ஐஸ்கிரீம்ல பட்டர்ஸ்காட்ச் இருக்கு, வெனிலா இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. உனக்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்கோ? அப்ப எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்துடுறீங்களா? ஏண்டி எல்லாத்தையும் ஒண்ணு உன்னால சாப்பிட முடியுமா? அதனால என்ன, நான் சாப்பிடுவேன் சரியா? எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்துருங்க. பாப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா இந்த குளிர் டயத்துல உனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிக்கிடும். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன்ல. அது எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வாங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் சாப்பிடணும். சரிம்மா. ஏய் உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு பூரி மட்டுமே போதும். பரவாயில்லையா, நீ ரொம்ப சமத்தா இருப்ப போல. அதுக்கு ஒரு சிரிப்பாக்கும் இவளுக்கு. இங்க பாரு தீபி, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல. எல்லாத்துலயும் ஒண்ணு கேட்டுட்டு இருக்க. அவர் என்னடி நினைப்பாரு நம்மள பத்தி? இப்படி ஐஸ்கிரீம் பேயா இருப்பேன்னு நினைப்பாரு. ஆமா வீட்ல வச்சு அப்படியே எல்லாம் வாங்கி தந்துட்டீங்க. என்னைக்காச்சும் தானே கடைக்கு கூட்டிட்டு வர்றீங்க. அங்கேயும் வச்சு எதுவும் வாங்க கூடாதுன்னா எப்படியா? ஆமா அப்படியே வாங்கியே சாப்பிடல. வீட்ல வச்சு சித்தப்பாலாம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு கூட நீ சாப்பிடலையோ? அதுக்குன்ட்டு எனக்கு வெளியே வந்து சாப்பிட்டதான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேனோ அத்தனையும் நான் சாப்பிடணும். அமைதியா இருந்துரு. வாங்கி சாப்பிட்டு தொலை. வீட்டுக்கு வந்து நாளைக்கு தொண்டை அடிக்குது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவீல, அப்ப இருக்கு தொண்டையில சூடு. உன்கிட்டலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போறியா? கொஞ்சம் வர வாயில இருந்து எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். பாரு நல்லா. உனக்கெல்லாம் செப்பல் எடுத்துறதுக்கு வெளியே கூட்டிட்டு வந்தோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயோ எல்லாரும் சேர்ந்து தொண்டை அடிச்சுக்கிடும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயங்காட்டாங்களே. என்ன உண்மையிலே அடிச்சுக்கிடுமோ? ஏற்கனவே நேற்று வாமிட் எடுத்தது வேற. தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தேவையில்லாம ஐஸ்கிரீம் வாங்கிட்டோமோ? என்ன
அப்போ தோசை யாருக்கு? எங்க 2 பேருக்கும் தான். கொடுங்க. ஐஸ்கிரீம் என்னாச்சு? எப்போ வருமா? வெயிட் பண்ணு பாப்பா, ரெடி பண்ணிட்டு தானே இருக்காங்க, வரும். பூரியும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வரும், சரியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்கிள். கொஞ்சம் மெதுவானாலும் கொண்டு வாங்க. ரெடி பண்ணணும்ல, அதுக்குள்ள கேட்டு என்ன செய்யவா? பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்ல பாப்பாவா இருக்கிய. அப்போ நான் என்ன கெட்ட பாப்பாவா? ஆஹா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பாப்பா. ரொம்பதான் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டாங்கன்னே தெரியலையா? அமைதியா இருடி, கொஞ்ச நேரமாச்சு. வாய் இருக்குல வாய் உனக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கே சித்தி. அவர் என்ன மட்டும் கெட்ட பாப்பாங்கிற மாதிரியே சொல்லிட்டு போறாரு தெரியுமா? வாயை கொஞ்சம் அடக்கி பேசு. அப்புறம் எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. இல்லனா எல்லாரும் கழுவிதான் ஊத்துவாங்க. ஆமா, அவ மட்டும் நல்லா நடிக்கிறாள்ல. ஐயோ, வெளிய கூட்டம் தானே சண்டை. நிம்மதியா சாப்பிட விடுறியா? இந்தாமா பூரி. ஐஸ்கிரீம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், எல்லா ஃப்ளேவரும் கேட்டதுனால. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்றியா? நான் தெரியாம தான் கக்கா. அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும், நான் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமோ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்பவே எனக்கு வந்தாவணும் பாத்துக்கோங்க ஐஸ்கிரீம். ரெடி பண்ணிட்டு தான் பாப்பா இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சோன்னே நானே வந்து கொடுக்க உன்கிட்ட. ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெடி ஆகுமா? அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே வேணும். ஏன்டி இப்படி கேவலப்படுத்துற? அமைதியா இருக்க மாட்டே கொஞ்ச நேரம்? சும்மா இருக்கியா? உனக்கு மட்டும் நீ ஆர்டர் பண்ணது உடனே வந்துடுச்சுல. அறிவே இல்ல கொஞ்சம் கூட. அவர் தான் கொண்டு வந்து தரேன்னு சொல்றாருல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா சித்தி? எனக்கு மட்டும் இப்படி ஆறு பாத்தியா? எல்லாருக்கும் வந்துடுச்சு நல்ல பூரி தோசைன்ட்டு. எனக்கு மட்டும் தான் லேட் ஆகுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் அப்பவே பூரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிருப்பேன். அததானே நாங்க அப்பவே சொன்னோம். அமைதியா இரு, வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். பாப்பா, நீ கேட்டதுனால கோன் ஐஸ் தான் வந்திருக்கு. இந்தா சாப்பிடு. நிறைய ஐஸ் பண்ணனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும்ல. இது யாரு கேட்டாங்களா? எனக்கு இது ஒண்ணு வேணாமா. சித்தி, எல்லா ஃப்ளேவரும் அதுலயே இருக்கதானே செய்யுது. சாப்பிடு. நான் கேட்டது நிறைய ஐஸ்கிரீம், சரியா? இது இத்தனோண்டு கொண்டு வந்துட்டு எல்லா ஃப்ளேவரும் இருக்குன்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேணாம். தீபி, என்னம்மா அது, என் மூஞ்சில அடிச்சிட்ட? நீ அறிவு இருக்கடி உனக்கு கொஞ்சமாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன, நான் கேட்டது வேறதானே. இது எதுக்கு கொண்டு வந்தாங்களா? அதுக்குன்னு அப்படி பண்ணுவியோ நீ? சாரிங்க, எதுவும் நினைச்சிட்டாதீங்க. சின்ன குழந்தை. இருக்கட்டுமா, பரவாயில்ல. திமிரு புடிச்சவ, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு பாரு. தீபி, ஏதாவது இருக்கா உனக்கு? இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? 11th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, இன்னுமா இப்படி நடந்துட்டு இருக்க நீ? சும்மா நிறுத்துறியா? உடனே வந்துட்டியோ? தெரியுது மாதிரி. உனக்கு மட்டும் நீ கேட்ட பூரி அழகா வந்துடுச்சு. எனக்கு மட்டும் நான் கேட்ட ஐஸ்கிரீம் வராம வேற வந்திருக்கோ? அதுக்குன்னு இப்படி எப்படி பண்ணுவ? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. ஒரு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைச்சா முடியாது போலயே. தீபி, இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா ஹாஸ்டல் தான் உன்ன. இனி ஹாஸ்டல்ல விட்டேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி வந்து கூப்பிடவே மாட்டேன் பாத்துக்கோ. அங்கே கிடந்துக்கோ.